விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதி வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ பாதகாதிபதிங்கிறத எப்படி எடுத்துக்கிறோம்? சரலக்னம். ஸோ சரலக்னமாக இருந்து 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானாதிபதியாக வருவார். ஸோ இது 11 கிரகங்கள் கண்டிப்பாக வந்து சரலக்னமாக இருந்தால் கண்டிப்பாக பாதகம். ஸோ சரலக்னம்னா எந்தெந்த ராசி வரும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கடகம் வருங்க. ஸோ கடகம் வந்து சரமாக வரும். மேஷம் சரலக்னம். அதே மாதிரி வந்து துலாம் சரமாக வரும். அப்புறம் மகரம் சரமாக வருங்க. ஸோ இந்த ராசிகள்லாம் வந்து சரலக்னம். அதுக்கு வந்து 11ஆம் வீடுங்கிறது வந்து பாதகஸ்தானமாக வருங்கிறது வந்து இது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்திர லக்னம் சொல்லுவோம். ஸ்திர லக்னம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் வரும். ஸோ ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். ஸோ இதில் வந்து ஸ்திர லக்னம், ஸ்திர ராசிகள் சொல்லுவோம். ஸ்திர லக்னம் இருந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவம் வந்து அவங்களுக்கு வந்து பாதகஸ்தானம். இது இந்த லக்னத்தில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நிறைய கஷ்டங்கள் சங்கடங்கள் இருக்கும். அதே வந்து முன்னாடி சொன்னோம் பார்த்திங்களா, சரலக்னம் அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸோ இந்த லக்னத்துக்கு பிறந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களாக நிறைய பிரச்சனைகள், நண்பர்களாக நிறைய அவமானங்கள் படுறது, அதுக்கப்புறம் மூத்த சகோதரர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இதில் வந்து என்ன மேஜரான விஷயம்னா அந்த அதிபதியும் வேலை செய்யும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நின்ற கிரகங்கள் வந்து வெயிட்டாக வேலை செய்யுங்க. ஸோ அதனால் வந்து அந்த நின்ற கிரகங்கள் அந்த 11ஆம் இடத்துல நிற்கிற கிரகம் ரொம்ப வேலை செய்யும். அதே மாதிரி ஸ்திர லக்னத்தில் வந்து 9ஆம் இடம் கண்டிப்பாக 9ஆம் அதிபதி வந்து ஒரு பர்சன்டேஜ், அதாவது தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறை வரும். அதே நேரத்தில் வந்து அந்த கிரகங்கள் எங்கே நிற்கிறதோ, அதாவது அந்த 9இல் வந்து நிற்கிற கிரகம் வந்து அந்த பாதகஸ்தானத்தை கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதே மாதிரி உபய லக்னம் சொல்லுவோம். உபயம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 மூலைகள், அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். ஸோ இந்த 4 மூலைகளை வந்து உபயலக்னம். அவங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து பாதகஸ்தான அதிபதி. ஸோ இது வந்து 7ங்கும்போது மனைவியை குறிக்கும், பார்ட்னர்ஸை குறிக்கும். ஸோ அது என்றைக்குமே வந்து இந்த 4 லக்னத்தில் வரவங்க மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் உள்ளவர்களுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் கணவன் மனைவிக்கு நடுவிலும் நிறைய ஒரு சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதில் நின்ற எப்போ நடத்தும் மேஜராக வந்து இது பாதகஸ்தானம், இந்த பாதகாதிபதினு சொன்னாலும் எப்போ நடத்தணுமோ அந்த தசாபுத்தி காலங்களில், அதாவது உங்களுக்கு சப்போஸ் மீன லக்னமாக இருக்குன்னா அப்போ வந்து இந்த 7, அதாவது 7 அது கன்னி லக்னத்தில் கன்னி ராசியில் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு கிரகம் இருக்குது, ஒரு சந்திரன் இருக்குன்னு வச்சுமே, அப்போ சந்திரன் தசாபுத்தி அந்தரங்களில் வந்து அந்த பாதகத்தை கொடுக்கும். எப்போதுமே கொடுக்காது, அந்த காலகட்டங்கள் அந்த தசாபுத்தி அந்தர காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த பாதகங்களை கொடுக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, ஸோ எனது நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஸோ அந்த நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை வந்து மகர லக்னம். ஸோ மகர லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி செவ்வாய்ங்கிறது ஒரு 4-11ஆம் அதிபதியாக வரும்பொழுது அவர் நண்பர்களாலும் நிறைய சங்கடங்கள் வந்து, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 4ஆம் அதிபதியாக வரும்போது வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் நிறைய செலவுகள், நிறைய வந்து சங்கடங்களை அவர் ஃபேஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து நிறைய பெட் அனிமல் வளர்த்தாருங்க. ஸோ அந்த பெட் அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இறந்துடும். ஸோ நிறைய பூனைகள் வந்தது, அந்த பூனைகள் குட்டி போடும், அது பாட்டு வெளியில் போகும், இறந்துடும், நாய் கடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்து நிறைய மனக்காயங்களோட அந்த திசை ஃபுல்லாகவே அவர் வாழ்ந்துட்டு இருந்தாருங்க தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த திசையில் வந்து இந்த மாதிரி மனசங்கடங்களை அந்த பாதகாதிபதி செவ்வாய் அவருக்கு பண்ணார். ஸோ இது மாதிரி தான் நீ ஒவ்வொன்றுத்தையும். ஸோ பாதகாதிபதி திசை வருதுன்னா உடனே பயப்பட வேணாம். அதுக்கான விஷயங்கள் என்னும்போது ஸோ அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள இந்த கிரக அதிபதி இருக்கார் இல்லையா, ஸோ அங்கே வந்து அதுக்கான உரிய தெய்வங்களை வந்து வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ உதாரணமாக வந்து அங்கே சூரியன் இருக்கான ஈஸ்வர வழிபாடு ரொம்ப நடக்கும். சந்திரன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற அம்மன், ஸோ சொர்ணாம்பிகை, பாலாம்பிகை இந்த மாதிரி அம்மன்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா வந்து அந்த மாதிரி வழிபாடுகளால் வந்து நீங்கள் வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் செவ்வாய் இருந்தால் முருகனை வழிபாடலாம், ராகுனா காளி, ஸோ காளி, நல்ல உக்கிரமான தெய்வங்கள் துர்கை இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் வழிபாடு பண்ணலாம். அது குரு இருந்தார்னா ஏதாச்சும் மகான்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு, இல்லை தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தான சனி இருக்காருன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்கள். எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஐயப்பன் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் சப்போஸ் பாதகஸ்தானத்தில் இருக்குன்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா. அதே மாதிரி கேதுவாக இருந்ததுன்னா விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான பலன்கள். சுக்கிரனாக இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எந்த பாதகஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் இருக்குதோ ஸோ அந்த கிரகத்திற்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பானவும், அதுவும் வந்து அந்த பர்டிகுலர் கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப நல்லது. உதாரணமாக சொன்னால் ஒரு மேஷமாக இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமைகள் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணுங்கிறத சொல்லணும். ஸோ அந்த கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகத்திற்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயங்கள் வந்து நடக்காமல் கொஞ்சம் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த
பரிகாரமாக பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு போட்டிங்கனாலே வரும். ஸோ என்னென்ன கிரகத்துக்கு என்ன தானியம் வரும். ஸோ அந்த தானியங்களை வந்து நீங்கள் வந்து தானம் பண்ணுங்கள். அது சிறப்பான பலன்களை கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னு ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ மனதார் இறைவனை பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். Vision9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது masterlakshmi.comனு. ஸோ அதுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது பிடிச்சிருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.